SagaContraTrading.com மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, எங்கே வந்து முதலீடு பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த நம்பரை இல்லாட்டி அந்த வெப்சைட்டை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். 17 வருட அனுபவம், ஷேர்ஸோ ஸ்டாக்ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எங்கே முதலீடு பண்ணால் நம்ம முதலீடு வந்து நல்லா பெருகும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் அட்வைஸை வந்து இவங்க தருவாங்க. நான் நம்பி முதலீடு பண்ணியிருக்கேன், எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, உங்களுக்கும் அதே மாதிரி பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. முயற்சி பண்ணி பாருங்கள், நம்ம தமிழருடைய வெப்சைட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இந்த வருடத்தில் இதுவரைக்கும் அந்த படங்களில் எந்தெந்த படம் வந்து ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட போகிறேன், வேறு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு இதெல்லாம் உள்ளே கொண்டு வரல. எல்லாத்தையும் கலந்து 8 படங்கள் வந்து இந்த வருஷத்தில் இந்த 6 மாதத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வருஷப்படத்தில் நான் வந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படியே வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். முதலாவதாக விசாரணை. இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி 2.5 கோடியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ராக்சிமேட், இதெல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸு, எல்லாம் ஒரு 70% கரெக்டாக இருக்கிற சான்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து சான்ஸ் கிடையாது. ஆனால் அந்த ஹிட்டு ஃப்ளாப் அப்படிங்கிற சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு, அவ்வளோதான். ஸோ இது ஒரு 2.25 கோடி போட்டு எடுத்த படம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே தான் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. காரணம் அப்படிங்கிறது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு, அண்ட் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து பெருசாக பேசப்பட்டு இந்த படத்துக்கான பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். கலெக்ஷனுக்கு போக வந்து இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் வந்து பெரிய பெருமை சேர்த்த படம் இது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். யூரோப்பெல்லாம் இந்த படத்தை வந்து ஏகப்பட்ட பேர் பாராட்டி, வெற்றிமாறனுக்கு வந்து பாராட்டு விழாக்கள் கூட நடந்தது அப்படின்னு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது முதலாவது வெற்றி படம். ரெண்டாவதாக வெற்றி படம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ரஜினி முருகன் அப்படின்னு இந்த படம் வந்து 18 கோடி டு 20 கோடி ரூபா தான் இந்த படம் வந்து மொத்த பட்ஜெட்டும் ஆயிருக்கும். ஆனால் இந்த படம் கலெக்ட் பண்ணது ப்ரொடியூசருக்கு வந்து சேர்ந்த காசு அப்படிங்கிறது வந்து ஈஸியாக 35 கோடி ரூபாய் வந்து தாண்டி இருக்கும். பல பிரச்சனைகள், வரவு செலவு பிரச்சனைகளுக்கு இடையில வந்து இது ரிலீஸ் ஆனாலும் ரஜினி முருகன், அதாவது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவர் வந்து எல்லாரும் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்சி போய் ஃபேமிலிஸ் அவ்வளோ உள்ள வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதே வந்து 15 கோடி ரூபாய் ஈஸியாக வந்து தாண்டின படம் தான் வந்து இந்த ரஜினி முருகன். இந்த வருஷத்தில் வந்து உண்மையாலுமே பயங்கர ஹிட்டான படம் அப்படின்னா வந்து இந்த படத்தை வந்து ஈஸியாக சொல்லிடலாம். சிவகார்த்திகேயன் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போக காரணமாக இருந்த படம் அப்படின்னா ஈஸியாக ரஜினி முருகன் வந்து சொல்லிடலாம். மூணாவதாக வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து நம் மாதவனுடைய இறுதி சுற்று. இந்த படம் வந்து ஒரு மேஜிக். முதல் காரணம், இந்த படம் வெற்றி பெறதுக்கு மாதவன் இறங்கி மார்க்கெட்டிங் பண்ணார். ஒவ்வொரு வெப் சேனலுக்கும் சரி, இல்லை வந்து எஃப்எம்முக்கும் சரி, எந்தெந்த சேனல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் போய் மார்க்கெட்டிங் பண்ணங்காட்டிக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆச்சு. இன்னொன்று அந்த ரித்திகா சிங் அப்படிங்கிற ஒரு மேஜிக். அதனால் இந்த படம் வந்து ஒரு மீறி போனால் ஒரு 4 to 5 கோடி தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ப்ரொடியூசருக்கு வந்து ஷேராக வந்தது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக 7 to 8 கோடி ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட லாபம் அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு 3 to 4 கோடி ரூபாய் வந்து இந்த படம் வந்து லாபம் பண்ணியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இந்த வருஷத்தோட 3வது வெற்றி படம். இந்த வருஷத்தோட 4வது வெற்றி படம் அப்படிங்கிறது சொல்லப்போனால் இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு லாபத்தை விட நிறைய பேர்த்துக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். பிச்சைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கப்பட்ட படம் இது. ஆனால் ப்ரொடியூசருக்கு வந்தது அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 6 to 7 கோடி ரூபாய் வந்து ப்ரொடியூசருக்கு வந்துச்சு. ஆனால் குறைந்த விலைக்கு நிறைய பேர்த்துக்கு விற்கப்பட்ட காரணத்தினால் இந்த படம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அவங்க கீழே தியேட்டர் ஓனர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 to 5 லட்ச ரூபாய்க்கு தான் இந்த படம் வாங்கினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் லாபம் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 லட்சத்தை கடந்து வந்துச்சு. ஆந்திராவில் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய லாபம் மட்டுமே வந்து 10 கோடியை தாண்டி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். உண்மையாலுமே எல்லா டேர்ம்ஸ்லையும் வந்து ஹிட் ஆகி ஓடின படம் அப்படின்னா வந்து இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இந்த வருடத்துடைய 5வது படம், அதாவது வெற்றி படம் அப்படின்னா தெரி வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஈஸியாக வந்து சொல்லிடலாம். தமிழ்நாடு மட்டும் ஆவரேஜாக கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, அமௌண்ட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 46 கோடி ரூபாய் ப்ரொடியூசருக்கு வந்துருக்குது. ஸோ இது வந்து இந்த கிராஸு இதெல்லாம் கணக்கில்லை, ப்ரொடியூசருக்கு நம்ம எவ்வளோ காசு போட்டோம் அப்படின்னு. இந்த படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் பக்கத்தில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிருக்கும். ஸோ 46 கோடி ரூபா பக்கத்தில் வந்து இதுலேயே ரெக்கவர் பண்ணது அப்படிங்கிறது பெரிய ஒரு போனஸ் ப்ரொடியூசருக்கு. அது போக ஃபாரின் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது வந்து ஒரு 2 வாரங்கள் முன்னாடி வரைக்கும் வந்து சேட்டலைட் வந்து பெருசாக போகலை. அதுக்கு வந்து மேபி ப்ரொடியூசர் நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பாரா, இல்லை வந்து வாங்குறதுக்கு வந்து நிறைய டிவிகள் இல்லை அப்படின்னு தெரியல. இப்போ வந்து இந்த படத்தை வந்து பண்டில் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் அப்படின்னா உண்மையாலுமே பிளாக் பஸ்டர். இது எல்லா விதத்துலையும் பெரிய ஒரு ரெக்கார்டை செட் பண்ண படம் அப்படின்னா இது ஈஸியாக சொல்லிடலாம். மெயின் காரணம் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிறோடைய அந்த மாஸ் அப்படிங்கிறது சொல்லிடலாம்.
இந்த வருஷத்துடைய 6வது வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். விஷ்ணு விஷால் அவர்கள் தனியாக வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பண்ண படம் இது. சர்ப்ரைஸு, இந்த படம் வந்து 5 கோடி ரூபாய்க்குள்ளே வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய தமிழ்நாடு கலெக்ஷன், அதாவது ப்ரொடியூசருக்கு வந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 கோடி ரூபாய் மினிமம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ, ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இது இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அப்படி சொல்கிறப்போ இது வந்து டெலிவிஷன் ரைட்ஸுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு ஷோர் ஷாட் ஹிட்டாக வந்து இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தைரியமாக முடிவெடுத்த விஷ்ணு விஷாலுக்கு தான் வந்து அத்தனை கிரெடிட் வந்து போகணும். தானே படத்தை வந்து தானே தயாரித்து தானே லீடாக நடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். வாழ்த்துக்கள் விஷால். இந்த படத்துடைய கடைசி ஹிட்டு அப்படின்னா, அதாவது 7வது ஹிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அப்பா வந்து ரொம்ப சின்ன படம். ஆனால் வந்து என்னென்னா படம் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஓடின காரணம் காட்டி இதோட ஆக்சுவல் ஃபிகர்ஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்தப்போ வந்து என்னென்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக போட்ட காசுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அரை மடங்காவது வந்து ஜாஸ்தியாக வந்து இந்த படம் எடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஹிட், இந்த படம் வந்து நிறைய ஸ்கூல்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாலண்டியராகவே வந்து இந்த படத்தை வந்து ஸ்கூலாக போய் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பெரிய வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சின்ன சேஞ்சை வந்து இந்த படம் ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக இந்த வருஷத்துக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிடலாம். 8வதாக கடைசியாக ஹிட் அப்படிங்கிறது வந்து சந்தானம் வந்து தில்லுக்கு துட்டுன்னு பேர் வச்சுட்டு இறங்கி வந்து அடித்து நொறுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். தில்லுக்கு துட்டு வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ப்ரொடியூசருக்கு மட்டும் சொல்கிறேன் நான். இதோட லைஃப் டைம் கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 கோடியை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேட்டலைட்டும் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பர் ஹிட், எல்லாத்துக்கும் வந்து ஒரு லாபத்தை அளித்த ஒரு படமாக வந்து இந்த தில்லுக்கு துட்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. இதெல்லாம் தாங்க ஆக்சுவலாக எல்லா ப்ரொடியூசர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் காசு தந்த படங்கள். மற்றதெல்லாம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, அந்த அக்ளைம்டு, இந்த அக்ளைம்டு இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் போட்ட காசு வரவே இல்லை. போட்ட காசு வந்து அசல் கூட வரல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் டு 2 படங்கள். ஒன்று வந்து உரியடி, இன்னொன்று வந்து நம்மளுடைய மெட்ரோ. இந்த 2 படங்களும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இல்லாட்டியும் கிரிட்டிக்கலாக வந்து நிறைய பேர் பாராட்டி ஒரு புதுமுக ஆனந்த கிருஷ்ணன் ஆகட்டும், இந்த பக்கம் விஜயகுமார் ஆகட்டும், 2 பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி அந்த டீமுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை தந்த படங்கள் இந்த 2ம். ஸோ இந்த 2016இல் இந்த படங்கள் எல்லாம் தான் வந்து வெற்றி பெற்ற படங்கள். ப்ரொடியூசர் சொல்கிறது மூலமாக, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறது மூலமாக, தியேட்டர் ஓனர் சொல்கிறது மூலமாக கலெக்ட் பண்ண டேட்டாவில் இருந்து. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டுகளை கருத்துக்களாக வந்து பதிவிடுங்க. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.